107 இடங்கள் வென்றாலும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இருக்குமா? 234 இது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மொத்த இடங்கள். ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் 118 இடங்கள் தேவை. இதுவே பெரும்பான்மை, இதுவே அதிகாரம். இப்போது ஒரு கட்சி 107 இடங்கள் வென்றிருக்கிறது. கேள்வி எளிது, அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா? பதில், முடியாது. 107 என்பது 118 எட்டவில்லை. 11 இடங்கள் குறைவு. பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லை எனில் முதல்வர் பதவியேற்பு இல்லை, அமைச்சரவை இல்லை, ஆட்சியும் இல்லை. இங்கே ஒரு முக்கியமான நிலை உருவாகிறது. யாருக்கும் முழு பெரும்பான்மை இல்லை என்றால், யாராலும் தனியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால், இந்த நிலையே தொங்கு சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. எளிமையாக சொன்னால், ஒரு சட்டமன்றத்தில் 100 இடங்கள் இருந்தால் ஆட்சி அமைக்க 51 இடங்கள் தேவை. ஆனால் யாருக்கும் 51 இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் அதுதான் தொங்கு சட்டமன்றம். இந்த நிலை வந்தால் ஒரே கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. கட்சிகள் கூட்டணி அமைக்க முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் அரசியல் குழப்பம் ஏற்படும். அடுத்து என்ன நடக்கும்? ஆளுநர் மிகப்பெரிய கட்சியை அழைப்பார். நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கவும் என்று வாய்ப்பு தருவார். இங்கே ஒரு முக்கியமான உண்மை, 6 மாதங்கள் காத்திருக்கலாம் என்பது தவறு. உண்மை என்னவென்றால், சில நாட்கள் அல்லது சில வாரங்களே கொடுக்கப்படும். இந்த காலத்திற்குள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். யாரிடம் 118 ஆதரவு இருக்கிறதோ அவர்களே ஆட்சி அமைப்பார்கள். ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அல்லது கூட்டணிக்கு முயற்சி செய்வார்கள். இன்னும் யாராலும் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் தொங்கு சட்டமன்ற நிலை தொடரும். இப்போது ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும். அதன் பிறகு மறுதேர்தல் நடைபெறும். 6 மாத விதி என்பது முதல்வர் உறுப்பினராக வேண்டிய காலம் மட்டும். அது ஆட்சி அமைப்பதற்கான கால அவகாசம் அல்ல. அதனால் 107 ஒரு பலம், ஆனால் 118 தான் ஆட்சியை தீர்மானிக்கும் எண். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் தலைவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.